இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அப்படியே இருந்தாரு இப்படியே இருந்தாருன்றது வந்து நீங்க வந்து நம்புறதே இல்லை. நீங்க நம்பிக்கையே இல்லை. ஒரு இடத்துல பாயசம் வச்சு கொட்டினாங்க, இவ சுட்டு அது எனக்கு நம்பிக்கை இல்லைண்ணா. நம்பிக்கை உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க கிடையாது. அவரு சத்த போனாத்தான் வந்து கிடைச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. உங்க மனசாட்சிப்படி. ஆமா, எங்க மனசாட்சிக்கு அவரு சொன்ன வார்த்தைக்கு அதுதான் எனக்கு. அவர் கையாரவே அவர் செஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் போய் பார்த்து ஆடு மாடு கடந்த இடம் பார்த்து போய் சொல்லி தகவல் சொல்லி தான் வந்து அந்த திட்டங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே போடக்கூடாது, அவனுக்கு போடவும் மாட்டாங்க. இப்போ வந்து வீரப்பனோட தோட்டம் வீடெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அது நீங்க போய் அந்த இடத்துல பாத்துருக்கீங்களா? இல்ல, பார்த்ததே இல்லை. நீங்க அந்த ஏரியா பக்கமே ஏரியா இன்னும் நான் போகல, பார்க்கல. என்ன ஈரப்பு கூட தான் நான் இருந்தது. அவரு கூட நான் கொஞ்ச நாள், ஒரு வருஷம், ஒன்றரை வருஷம் நான் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பழக்க வழக்கங்க. ஆச்சா, மற்றது அவி தோட்டம், அவி காடு, அவி வீடுங்கிறது இன்னும் நான் பார்த்தது, இன்னும் போய் பார்த்தது இல்லை. இப்போ உங்க பிரச்சனைக்கு, இப்போ உங்களோட நிலம் பிரச்சனை இருந்துச்சுல்ல, அதுக்கு வந்து வீரப்பனிடம் சொன்னீங்களா? அவருக்கு ஏதாவது? அவருக்கு நான் சொல்லல. அவருக்கு நான் சொல்லியிருந்த அவன் ஏதோ ஒன்று அவியில தொந்தரி பண்ணிட்டேன், எங்க ஊருக்கு தொந்தரி வந்துருமே, பூனை நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்றது, அதுன்னு இந்த காடு பிரச்சனை வந்து அவருக்கு நான் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா அவனை ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியும்? மக்கள் வழிக்கு வந்து இந்த காட்டு வாசிகள் வந்து இப்படி பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்கல்ல அந்த கோவத்துல. அதனால நான் அதை சொல்ல. நீங்க அங்க இவங்கள பாதிச்சிரோன்றது கெட்டு போனாலுமே இன்னொருத்தனை நாம கெடுத்தக்கூடாதுன்னு தானே நம்மளோட இது. இல்லைன்னா நானும் அந்த மாதிரி ஈரப்பனுக்கு சொல்லி அவனை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். இப்போ அத்தனை போலீஸவே சுட்டு கொண்டு போட்டு இவன் என்ன போய் சுட்டு வீசிட்டு போயிருப்பான். அதனால அது அந்த வழக்குகளை நமக்கு வரும்ல. அதனாலதான் நான் அந்த இதுல நான் அவருக்கு எந்த பிரச்சனை சொல்லுங்க. சொத்து ஏமாத்தினாலே நீங்க வந்து அவனை பாதிக்க கூடாதுன்ற ஒரு அந்த இதுலதான் நம்ம சொத்தை புடுங்கி தின்னா புடுன்ட்டு நாம இன்னைக்கும் நான் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்க இருக்கிறது அக்கா தங்கச்சிக தம்பிகள் நாங்க வந்து 9 பேர்னா 9 பேர் சொத்து முழுங்கிட்டானே. 9 பேர் இப்ப அனாதிரியா நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த ஊர்னத்தை நாம செய்யறேன். அதுக்கு பெயின் எல்லாம் கட்டிருக்கிறேன். பெயின் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நாள் இருந்து தான் அந்த பெயின் எல்லாம் நிறுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துல இருந்து 5 வருஷம் 10 வருஷத்துல இருந்து அதை நிறுத்திருக்கிறாங்க. அந்த கந்தையாது ரசித்து எல்லாம் கட்டுறதே இல்லை. அவைகளுக்கு செய்யறது அவைகளுக்கு சொந்தங்கிறாங்க. நான் வந்து இது ஊருக்கு விட்டு ஆகணும், இது ஊர் நத்தம் நான் விட்டுதான் ஆகணும். இதை நான் விட முடியலன்னு நான் வந்து இப்போ என்ன சொல்லிருக்கிறேன், கணக்கு பிள்ளை மணிகாரரு, நம்ம தாசில்தாரு, இவரை நான் என்ன கேட்டிருக்கிறேன், ஐயா இந்த ஜாக நான் விட்டுறேன். இது ஊர் நத்தம் தான், ஊர் பக்கத்துல நான் பண்ணி நான் விவசாயம் பண்ணி நான் எடுக்க முடியாது. இங்க மாடு கோழி ஆடு எல்லாம் வருது உள்ள, என்னைக்கும் அது சண்டை தகராறு தான் நடக்கும். புரியுது. ஆமா, அந்த மாதிரி வேண்டாம். இந்த இடத்துக்கு இடம் எனக்கு வேற ஏதோ ஒரு பக்கம் எனக்கு இடம் கொடுங்க, இது வேணா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் வந்து எல்லாம் அளவு போட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சரியப்பா உங்களுக்கு வேற இடம் கொடுக்குறேன் இன்னும் தாசில்தார் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அவர் என்னைக்கு வந்து எனக்கு காமிக்கிறோம் அன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு தான் திங்குறேன்ட்டு ஓட்டிட்டு இருக்கு. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த வீரப்பனோட போனதுனால எதனா சிரமப்பட்டாங்க, அடிச்சாங்க, அந்த மாதிரி எதனா பிரச்சனை ஏற்படுச்சாங்க? இல்ல, அப்பா அம்மா இல்ல அப்ப இல்லைங்க. நீங்க போகும்போது அப்பா அம்மா கிடையாது? அப்பா அம்மா கிடையாது, அப்பனும் இருந்துருச்சு அம்மாவும் இருந்துருச்சு. ஏன்னா தம்பிக அக்கா தங்காசிக இவீல்தான் நம்ம குடும்ப சொந்த பந்தத்துல பேத்தி பேரன் இப்படித்தான் நம்ம பிள்ளைங்க. இவீல்தான் பிள்ளை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க அங்கேயே.